நானே உங்களுக்கு பாரமாக இருந்துட்டா எப்படிப்பா? அதனால் நான் எதுனா ஒரு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்ப்பா. கோழிக்கு தன் குஞ்சுங்க என்னைக்காவது பாரமாக இருக்குமாப்பா? அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைப்பா. நீ எங்களுக்கு என்றைக்குமே பாரம் கிடையாதுப்பா. எத்தனை வீட்டில் பிள்ளைங்க தன் தாய் தகப்பனுக்கு துக்கத்தை கொடுக்குறாங்க, வேதனையை கொடுக்குறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. பெற்றவங்க கண்ணில் ரத்த கண்ணீரை வர வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் 2 பேரையும் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காருப்பா. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதப்பா. இது வரைக்கும் உன்னை படிக்க வைக்க ஆண்டவர் உதவி செய்தாருப்பா, இனிமேலும் உதவி செய்வார், கவலைப்படாத. சந்தோஷ், சந்தோஷ், எழும்பு மேலே, 8 மணி ஆச்சு. சும்மா போமா. எந்திரி மேலே. நல்லா தூங்குற எருமை மாடு மாதிரி வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன், ஜெபிக்கவும் மாட்டேன், கர்த்தரையும் தேட மாட்டேன். காலங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? போமா சும்மா. காலையிலேயே சும்மா டென்ஷன் பண்ணாத. எழு மேலே. போதும் தூங்குனது. எழுந்துரு மேலே. எழுந்து போய் எங்கன்னா வேலை வெட்டி தேடு. எழுந்துரு மேலே. இந்த வீட்டில் தூங்குறதுக்கு கூட நிம்மதி இல்லை. இங்கே இருக்கிறதோட எங்கன்னா போய் சாவலாம். எழுந்துரு எழுந்துரு, எங்கன்னா போய் வேலை வெட்டிய பாரு போ. என்னைக்கு தான் இந்த பையன் திருந்த போறானோ, என்னைக்கு தான் இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போதோ. ஏசப்பா.